கோயில் நிர்வாகத்தோட சிசிடிவியை கேட்குறாங்க. ஆனால் காவல்துறை அந்த ஒட்டுமொத்த கோயிலோட டிவிஆர் தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த சிசிடிவி தான் வெளியே வந்திருக்கும். இப்போது இந்த 6 பேரை காப்பாற்றணும்னு காவல்துறை நினைக்காது, நிச்சயமாக நினைக்காது. பட் காவல்துறை இன்னும் கடுமையான நடவடிக்கையை அந்த 6 பேர் மேலே எடுக்கணும். ஒன்று, அரசியல் ஆக்கப்படுதுன்னா இது முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வரும்னு மாற்று கட்சி ஆட்சியில் இருக்கும் போதும் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை தான் இன்றைக்கி எல்லா கட்சியும் பண்ணோம். அப்போது ஊர்வாயை மொத்தமாக அடைக்கிறதுக்கு இந்த 6 பேரை காவல்துறை டெர்மினேட் பண்ணால் மட்டும்தான் இவங்க மற்றும் உதாரணமாக இருக்கும். நாங்கள் அதை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அந்த பையனோட குடும்பத்துக்கு அவன் 29 வயசு. இதில் ஒரு சின்ன தகவல்னா அவனுக்கு கல்யாணம் ஆகியே 1 மாதம் 2 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அவனோட எதிர்காலம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ரெண்டாவது, இந்த கூட அரெஸ்ட் பண்ண அந்த 4 பேரோட நிலை என்ன? ஒருவேளை இன்னும் ஒருத்தன் உயிர் போனதுக்கப்புறமா நகையை மறைச்சி வச்சுருப்பானுங்க. ஆமாம். இப்போ அந்த 4 பேரை விட்டுட்டாங்களா? இல்லை அந்த வழக்கு பதிவு பண்ணாங்களா? இல்லை அந்த அஜாக்கிரதையில் அவங்க மருத்துவரை வேற எங்கேயாவது நகையை கொண்டு போய் தொலைச்சிட்டு இங்கே இப்போ 10,000 நகை. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, அந்த மருத்துவர்கிட்ட ஊடகம் செய்தி கேட்குது மைக்கை நீட்டி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் தான் எடுத்தார், நீங்கள் பார்த்தீங்களா? அவர் எடுத்தது நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, அவர் 500 ருபீஸ்க்கு என்கிட்ட சேர் கொண்டு வீல் சேர் கொண்டு 500 கேட்டு பிரச்சனை பண்ணார். நான் 100 ருபீஸ் தான் கேட்டார். ஒரு உயிர் போனதுக்கு அப்புறமும் இவ்வளவு அவர் தான் எடுத்தார்னா அப்போ அக்யூரேட்டாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் ஸ்கேன் சென்டர் போயிட்டு வந்ததை சொல்லியிருக்கணும்ல. இன்னைக்கு இதில் நீதிபதி முன்பு தாக்கல் செய்யும் போது ஒரு ஸ்கேன் சென்டர் போயிட்டு வந்திருக்காங்க. ஸ்கேன் பண்ணும்போது எக்ஸ்ரே எடுக்கும்போது உடலில் இருக்க நகையை கலைப்பாங்க. அப்போது நீங்கள் வேற எங்கேயோ எடுத்துகிட்டு வச்சுட்டு கூட வந்திருக்கலாம்ல. இல்லை, எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கலாங்கல்ல. வயசானவங்களை கூட்டிகிட்டு வராங்க, இவங்க டிரைவும் பண்ணனா அவங்களையும் பார்த்துக்கணும். அப்போது இவங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு அதிகார பலம் உள்ள அவங்களுக்கு அறிவுறுத்தியது. அதன் வழிமா தான் இந்த காவல்துறை 6 பேர் செய்ததுன்னா இந்த 6 பேர் செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அந்த 6 பேரை அவங்க மேலேயே வழக்கு பதிவு செய்து அந்த ஊரை கொஞ்சம் காம் டவுன் பண்ண வைக்கணும்னா இதே இந்த 6 பேரையும் கைது பண்ணி சிறையில் போட்டால் மட்டும்தான் அந்த ஊர் கொஞ்சமாவது அடங்கும். இது இல்லைன்னா அப்பகுதியில் அரசுக்கு எதிராக ஒரு பெரிய விமர்சனம் இதை வச்சே கிளம்புறதுக்கு வாய்ப்பு. ஓகே.